ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ ஆண்டு முடிந்து புதிய ஆண்டானது பிறக்க போகுது. 2024 ஆண்டு முடிந்து 2025 ஆண்டு பிறக்க போகுது. 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆங்கில மாதம் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதுதான் நடக்கும் என்று மாத பலனானது சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஆண்டுடைய முதல் மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சாதகமாக இருந்தால் எதுலெல்லாம் சாதகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பாதகமாக இருந்தால் எதுலெல்லாம் பாதகமாக இருக்கும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து மீன ராசிக்காரங்க பயன்பெறுங்க. மீன ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஜனவரி மாத பலனை நீங்கள் பயன்பெறும்போது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு இதாக இருக்கும், அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் இது நடக்குது அது நடக்குது அப்படிங்கிறத ஜோதிட சிறுவர் நிறைய கணிச்சிருக்கிறாரு. அவர் கணிச்சது எல்லாமே நடந்ததுக்கு பின்னாடி தான் நவக்கிரகங்கள்ங்கிற மேலே நமக்கே நம்பிக்கை வருது. அதனால் இந்த மாத பலனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதம் உங்களில் சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையானது உண்டாகும். அப்புறம் பணவரவு திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும். இதை விட உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும். மொத்தத்தில் முதல் மாதம் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுடைய மதிப்பு மரியாதையானது பயங்கரமாக உயரும். நீங்கள் செய்தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் புதிய மாற்றங்களை புகுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரியமும் பெற்று உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக செய்து முதல் மாதம் முடிச்சிருவீங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக தொடரும். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் சாதகமான திருப்பம் உண்டாகும். எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக கிடைக்கும். ஸோ சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய முதல் மாதத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா, மனதில் காரணம் இல்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் எல்லாமே மறையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. இரண்டுபட்டிருந்த குடும்பம் உங்களுக்கு ஒன்று சேரும். குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்கள் காண்பீங்க. குழந்தை இல்லாமல் தவித்த உங்களோட ராசிக்கு மழல பாக்கியம் முதல் மாதமே கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். ஸோ குடும்பத்தில் குதூகலம் கும்மி ஆட்டம் தான் உங்களுக்கு முதல் மாதம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் குருவால் ஆரோக்கியம் இதுக்கு முன்னாடி கெட்டிருந்ததுனாலும் புதிய மாதம் உங்களுக்கு மேம்பாடு உண்டாகும். சோம்பல்லாம் மறைந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால பொம்பரம் போல் சுழன்று நீங்கள் வேலை செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முதல் மாதமே மாறும்.
பொருளாதாரத்தில் மேம்பாடு உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய வீடு, மனை, வாகன சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும். அப்படி உண்டாகும் போது கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது பொருளாதாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஒரு இது. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய அலுவலக தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீங்க. அப்புறம் எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெற்று மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. அப்புறம் மறைமுக வருமானங்கள் காரணமாக உங்கள் வங்கி கணக்கில் சேமிப்பானது பெருகும். அதோடு அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கும் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும். ஸோ நாளுக்கு நாள் உயர்ந்து வரக்கூடிய ஒரு செல்வாக்கு உத்தியோகத்தில் இருக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்குங்க என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நீண்ட காலம் திட்டமிட்டு வந்தவர்களுடைய திட்டம் செயல் வடிவமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். இதுவரை வேலை தேடி அலைந்தவர்கள் இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க. கௌரவ பதவிகள் பெறக்கூடிய நிலை சிலருக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு முதல் மாதம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு முதல் மாதம் எப்படி இருக்குன்னா, முழு மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவு உயரும். இந்த மாதிரி வருவது ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி ரேராக வரக்கூடிய டைம் நம்ம நல்லா கரெக்டாக வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். முழு மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு உயரும். அது சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ, ஆனால் லாபம் நல்லா உயரும். இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வையில் இருந்து வருவது அவசியம். அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஓகேவாக இருக்காங்கிறத பார்த்து ஓகே பண்ண முடியும். கூடுமான வரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். இல்லையெனில் போட்டியாளர்களுடைய பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களுடைய பார்வை திரும்பிவிட இடம் இருக்குது, பார்த்துக்குங்க. எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவது அவசியம். வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் அதிகமாக பார்த்து கொள்வது அவசியம். இல்லையெனில் வசூல் செய்வது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கெடுபிடியாக இருந்தால் அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. சிலர்லாம் வணிக சங்கங்களில் பொறுப்பான பதவியை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏற்க வாய்ப்பு இருக்கும்போது அந்த பதவியை ஏற்றுக்குங்க. அதுலேயும் உங்களுடைய வியாபார நுணுக்கத்தை காமிங்க. இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு இந்த முதல் மாதம் வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையானது ஏற்படும். திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகமானது கெட்டும். அப்புறம் சிலருக்கு மனம் விரும்பியவரே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பானது அமையும். ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகும். அதை விட திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கும்போது பெண்கள் அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் குடும்ப விஷயங்களை அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவருடைய நன்மதிப்பையும் அன்பையும் பெறுவீங்க. புத்திர வழியில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். மறைமுக சேமிப்புகள் மனநிறைவு தரும். மொத்தத்தில் மனநிறைவான முதல் மாதமாக பெண்கள் மீன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க. உங்கள் மன உறுதியும் விசுவாசம் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும். இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்து உயர்த்தி கொள்வது முதல் மாதமே சாத்தியமாகும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கிற மாதிரி முதல் மாதம் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அடுத்தடுத்த வாய்ப்புகள் தானாக தேடி வரும். சக கலைஞர்கள் போட்டியும் கடுமையாக இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடணும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக வேறு எதுவும் கஷ்டம்லாம் சொல்லப்படல. அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளில் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா பலருடைய பாராட்டுக்களையும் பெற முடியும். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும்.
அரசு வழங்கக்கூடிய கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தாலும் இப்போதைக்கு முதல் மாத படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.